ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி டே 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நெடுவினாலேருந்து ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா, தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. செகண்ட் ஒன் மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்தனாரின் தமிழ்த்தாய் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. தேர்ட் ஒன் புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வருணனைகளையும் அடுக்குத் தொடர்களும் ஒலிக்குறிப்புச் சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடன் விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில் கற்பனை கதை ஒன்று எழுதுக. சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா, இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. செவன்த் ஒன் நெகிழி பைகளின் தீமையை கூறும் பொம்பலாட்டம் உங்கள் பள்ளியின் ஆண்டு விழாவில் நிகழ்த்தப்படுகிறது. அதற்கு பாராட்டுரை ஒன்றினை எழுதுக. எய்த் ஒன் சிலப்பதிகார மறுவுட்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. நைன்த் ஒன் நிகழ்கலை வடிவங்கள், அவை நிகழும் இடங்கள், அவற்றின் ஒப்பனைகள், சிறப்பும் பழமையும் இத்தகைய மக்கள் கலைகள் அருகி வருவதற்கான காரணங்கள், அவற்றை வளர்த்தெடுத்த நாம் என்ன செய்ய வேண்டுவன, இவை குறித்து நாளிதழுக்கான தலையங்கம் எழுதுக. 10th ஒன் பார்த்தீங்கன்னா, பள்ளி திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. 11th ஒன் கருணையனின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற உவமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக. 12th ஒன் அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதைமாந்தர் குறித்து எழுதுக. இது எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிட்டிங்கன்னா பப்ளிக்கில் கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லா கொஸ்டினையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.